Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். இந்த ரெசிபியை 10 மினிட்ஸ்ல செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டா சூப்பரா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்யறதுக்கு ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி எடுத்து இதை பிடிச்சோன்னா மாவு ஸ்டிஃபாக அந்த மாதிரி ஷேப்பில் இருக்கணும். இப்போ இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதில் இப்போ ஒரு எக்கை உடச்சி ஆட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எக்குக்கு பதிலாக 3 டேபிள் ஸ்பூன் மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மாவை 2ஆக டிவைட் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் தடியாகவே திரட்டி எடுத்துக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். இப்போ இது திரட்டியாச்சு. இதுக்கு மேலே லைட்டாக வாட்டர் அப்ளை பண்ணிடலாம். ஒரு பிளேட்டில் ஒயிட் அண்ட் பிளாக் கலர் எல்லாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த மாவு எடுத்து நம்ம எந்த சைடு வாட்டர் அப்ளை பண்ணுமோ அந்த சைடு எடுத்து இந்த எள்ளு மேலே போட்டுட்டு இன்னொரு சைடு நல்லா வாட்டர் அப்ளை பண்ணிடலாம். இப்போ இது திருப்பி அந்த எள்ளு மேலேயே போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ 2 சைடுமே ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து மறுபடியும் பூரி மனையில் போட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணி இதை இந்த மாதிரி திரட்டிக்கலாம். அவ்வளோதான். இதை இப்போ கட் பண்ணிக்கலாம். எட்ஜஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு இது எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் இதை கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஃபிங்கர்ஸாக கட் பண்ணால் கூட சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. 2 சைடுமே எள்ளு ஒட்டி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா காய வச்சுருக்க எண்ணெயில் ஆட் பண்ணிடலாம். இதை ஆட் பண்ணும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ இதில் இருக்க நுரெல்லாம் அடங்கினதுமே இதை திருப்பி போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இதுக்கு மைதா மாவு, முட்டை, எள்ளு இருந்தால் மட்டுமே போதும். டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். இது லைட்டாக கலர் வந்திருக்கு. இது இன்னும் கொஞ்சம் நல்லா கலர் வெந்ததுமே இதை வெளியில் எடுத்துடலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரியே மற்ற இருக்க மாவையும் ஆட் பண்ணி இதில் போட்டு செஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி. இந்த மாதிரி கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக வரும். நல்லா முறுமுறுன்னு சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.